தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் சிரேஷ்ட அரசியல்வாதிகளுள் ஒருவரான D.A. ராஜபக்சவின் 44வது நினைவு தின நிகழ்வு தங்கள்லியில் இன்று காலை இடம்பெற்றது. இந்நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றது. தங்கல்ல நகர மத்தியில் அமைந்துள்ள D.A. ராஜபக்சவின் உருவச் சிலைக்கு இதன்போது மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை D.A. ராஜபக்சவின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதமுரண இல்லத்தில் நேற்றிரவு சமய அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. முதல் ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோரிய 44 இளைஞர்களை உடனடியாக திருப்பி அனுப்ப அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் கோரியுள்ள 1000க்கும் அதிகமான இலங்கையர்களை எதிர்காலத்தில் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப அந்நாட்டு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக சுவிட்சர்லாந்துக்கான இலங்கை தூதுவர் சட்டத்தரணி சரத் கோன்கஹகே தெரிவித்தார். அகதிகளாக இங்கு வந்துள்ளவர்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவதில் பிரச்சனை இல்லையா என அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். எந்தவித பிரச்சனையும் இல்லை, அனைவரும் அங்கு செல்ல முடியும் என நான் தெளிவாக கூறினேன். நான் கூறிய விடயங்களுக்கு மேலதிகமாக அவர்களும் ஆராய்ந்து பார்த்துள்ளனர். இந்த நிலையிலேயே 44 இலங்கையர்களை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இலங்கைக்கு அனுப்ப தீர்மானித்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர்களை மீண்டும் அவர்களது நாட்டிற்கு அனுப்புவதற்கு எந்தவித தடையும் இல்லை என சுவிட்சர்லாந்து சமஷ்டி நிர்வாக நீதிமன்றம் சில தினங்களுக்கு முன்னர் தீர்ப்பளித்திருந்தது. குறித்த புகலிட கோரிக்கையாளர்களினால் அரசியல் தஞ்சம் கோரி முன்வைக்கப்பட்டிருந்த மேன்முறையீட்டை நிராகரித்த சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. யுத்தம் நிறைவடைந்துள்ள நிலையில் இலங்கையில் சுமூகமாக வாழ்வதற்கான நிலை காணப்படுவதாக சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை தமிழ் அகதிகள் மீண்டும் அவர்களது நாட்டிற்கு செல்வதற்கு ஏற்ற சூழ்நிலை தற்போது தோன்றியுள்ளதாக அந்த நாட்டு செனட் சபை இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய போதனைகள் நல்லொழுக்கத்தினதும் நற்கருமங்களினதும் முக்கியத்துவத்தை எடுத்து எம்புவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். புனித அஜ்பெர்னால் மக்கள் மத்தியில் ஐக்கியத்தையும் நட்புறவையும் கட்டியெழுப்புவதோடு சமய கடமைகளுக்கு ஏற்ற விதத்தில் அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு வலியுறுத்துவதாகவும் அஜ்பெர்னாலை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் யாத்திரை காலப்பகுதியில் முஸ்லிம்கள் மாநில நலன்களுக்காகவும் தங்களது ஆன்மீக மேம்பாட்டிற்காகவும் இந்த கொள்கைகளை பின்பற்ற அர்ப்பணிப்புடன் முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இஸ்லாமிய போதனைகளை பின்பற்றி இலங்கை முஸ்லிம்கள் நாட்டின் சமூக, கலாசார, பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்களிப்பு செய்துள்ளதாகவும் ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய மதங்களில் போதிக்கப்பட்டுள்ளவாறு இஸ்லாத்திலும் மனிதாபிமானம், ஒற்றுமை மற்றும் அர்ப்பணிப்பு என்பன பற்றி போதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் D.M. ஜெயரத்னவின் அஜ்பெர்னால் வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமாதான சூழலில் அபிவிருத்தி இலக்கினை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கும் இந்த தருணத்தில் இலங்கையினுள் மத ரீதியான ஒற்றுமையையும் அதற்கு தேவையான சமூக பின்னணியையும் கட்டியெழுப்புவது காலத்தின் தேவை என பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மனித பண்புகள் செயலிழந்து செல்லும் இன்றைய காலப்பகுதியில் உலகமெங்கும் அமைதி நிலவுவதற்கு இந்த தியாக திருநாளில் திட சங்கல்பம் பூணுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இறைவனின் கட்டளைகளுக்கு இணங்க அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டு தீய பண்புகளில் இருந்து ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி பாதுகாப்பான சூழலை உலகமெங்கும் பரவச் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள தூய்மை, சகோதரத்துவம், சமத்துவம் போன்ற பிரதான நோக்கங்களையும் இலக்குகளையும் ஹஜ் வலியுறுத்தி நிற்பதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்பெர்னால் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜெயஸ்ரீரங்கா தெரிவிக்கிறார். இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடனும் மன மகிழ்வுடனும் தனது மத அனுஷ்டானங்களை மேற்கொள்கின்றமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் அனைத்து மக்களும் சகல சௌபாக்கியத்தையும் சம உரிமைகளையும் பெற்று வாழ இந்த அஜ்பெர்னால் வழி சமைக்க வேண்டும் எனவும் அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
புனித அச்காலத்தில் அனைத்து வடிவங்களிலும் சகோதரத்துவம் மேன்மைப்படுத்தப்படுவதாகவும் எந்த வகையான அழுத்தங்களையும் எதிர்கொள்ளும் தைரியம் உருவாவதாகவும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அசாத் சாலி தெரிவிக்கிறார். சமாதானம் என்பது ஹஜ் பெருநாளின் முக்கிய செய்தியாக விளங்குவதுடன் அதனை அனைவரும் பின்பற்றினால் உலகில் உண்மையான சமாதானமும் சகவாழ்வும் சௌவாக்கியமும் ஏற்படும் என அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் இன்று புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். இறைத்தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகங்களை நினைவுகூரும் தியாக திருநாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. உலகளாவிய ரீதியில் இப்ராஹிம் நபி அவர்களின் வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளையும் நினைவு கூறும் முகமாக புனித ஹஜ் கடமையையும் ஹஜ் பெருநாளையும் முஸ்லிம்கள் கொண்டாடுகின்றனர். ஹஜ் கடமையின் போது மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையும் இப்ராஹிம் நபியும் குடும்பத்தினரும் எதிர்நோக்கிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் நினைவுபடுத்துகின்றன. இன்று ஈதுல் அத்ஹா திருநாளை நாம் அனைவரும் உளமாற மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். அல்ஹா என்ற பெயர் பிறந்ததே உதுஹையா என்ற வார்த்தையிலிருந்து தான். இன்றைய தினத்திலே பெருநாள் தொழுகையும் ஹுத்துபாவும் அதனை அடுத்து செய்யப்படக்கூடிய அமல்களில் மிகவும் உன்னதமானது அந்த உதுஹையா தான். இதனையும் சாதிப்பதற்கு நாம் துணிய முன்னால் தன்னை படைத்த நாயனை அறிந்து அவனுடைய விருப்பத்தின்படி நாம் செய்யக்கூடிய அத்தனையும் தியாகம்தான். இறைத்தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகங்களை நினைவு கூறும் தியாக திருநாளான இன்றைய ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாட்டின் பல பாகங்களில் அமைந்துள்ள பள்ளிவாசல்களில் விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. கொழும்பு 12 அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. இதேவழி அம்பாறை மாவட்டத்தின் இந்தூர் பிரதேசத்தில் விசேட தொழுகைகளும் விசேட மார்க்க சொற்பொழிவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மருதமுனை கடற்கரையில் இன்று காலை இடம்பெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களிலும் விசேட தொழுகைகள் நடைபெற்றன. இதேவழி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் மக்களும் ஹஜ் பெருநாளை சிறப்பாக கொண்டாடினர். ஏறாவூர் பிரதேசத்தில் ஐயங்கேணியில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கூட்டுத் தொழுகை இடம்பெற்றது. காத்தான்குடி கடற்கரை மைதானத்திலும் இன்று காலை விசேட தொழுகைகள் நடைபெற்றன. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஹட்டனிலும் விசேட தொழுகைகளில் முஸ்லிம் மக்கள் ஈடுபட்டனர். அத்துடன் திருகோணமலையில் ஹஜ் பெருநாளான இன்று விசேட தொழுகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இலங்கையின் பாரம்பரிய வாசனை திரவியங்கள் பேரவையின் 8வது வருட மாநாடு அமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. அரசு மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் இந்த சபை செயல்படுகிறது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இலங்கையின் வாசனை திரவியங்களை பிரபலியப்படுத்துவதே இந்த சபையின் நோக்கமாகும். அத்துடன் இலங்கையில் வாசனை திரவியங்கள் உற்பத்தி செய்வதற்கான பயிற்சியும் இந்த சபையினால் வழங்கப்படுகிறது. இவ்வருடாந்த மாநாட்டில் அமைச்சர்களான ரெஜினால் குரே, ரிஷாட் பதியுதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வருடத்தின் சிறந்த வாசனை திரவியங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. காலி வீதி துரிதமாக அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகிறது. அரச பாதுகாப்பு நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் வீதி விபத்துகளை குறைப்பது மற்றும் கொழும்பு நகரை ரம்மியமாக்கும் திட்டம் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. பெரும் போக்குவரத்து நெரிசல் மிக்க காலி வீதியை நவீனமயப்படுத்தும் இந்த திட்டம் கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. வெள்ளவத்தை முதல் கலதாரி சுற்றுவட்டம் வரையிலான காலி வீதி அபிவிருத்திக்கு உலக வங்கி நிதியுதவியின் கீழ் கொழும்பு மாநகர சபையின் பொறியியலாளர்கள் பங்களிப்பு செய்து வருகின்றனர். பம்பல்பட்டியிலிருந்து கொள்ளுப்பட்டி வரையிலான 1.9 கிலோமீட்டர் நீளமான பாதை ஒரு சில மாதங்களில் முழுமையாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. முறையான வீதி சமீட்சை, கட்டமைப்பு, வீதி விளக்குகள், CCTV
CCTV கேமரா மற்றும் அங்கவினர்களுக்கு பாதுகாப்பாக செல்லக்கூடிய நடைபாதைகளையும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. බාධිතයින් සඳහා පදික වේදිකාව විවෘත කරලා තියෙනවා. 4 வழித்தடங்களை கொண்டுள்ள காலி வீதி வெள்ளவத்திலிருந்து கொள்ளுப்பட்டி வரை இடது பக்கமான வழித்தடம், பஸ் மற்றும் கனரா வாகனங்களுக்கு ஏனைய 3 வழித்தடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ඔවුන් සම්බන්ධයෙන් කටයුතු කිරීමේ හැකියාවකුත් අපිට තියෙනවා. 4 வழித்தடங்களை கொண்டுள்ள காலி வீதி வெள்ளவத்திலிருந்து கொள்ளுப்பட்டி வரை இடது பக்கமான வழித்தடம், பஸ் மற்றும் கனரா வாகனங்களுக்கு ஏனைய 3 வழித்தடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நிரந்தர வீடுகளை வழங்கினால் இந்த பிரதேசத்தில் இருந்து வெளியேற தயார் என்று ப்ளூமெண்டால் பகுதியில் சட்டவிரோத குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். அண்மையில் எண்ணெய் விநியோக குழாயில் ஏற்பட்ட ஒழுக்கு காரணமாக ப்ளூமெண்டால் பிரதேச சட்டவிரோத குடியிருப்பு வாசிகள் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளாகினர். கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவை எண்ணெய் களஞ்சியத்துக்கு எண்ணெய் விநியோகம் இடம்பெறும் குழாயிலேயே இந்த ஒழுக்கு ஏற்பட்டது. இதனை அடுத்து தாங்கள் குடியிருக்கும் இருப்பிடம் தொடர்பான அபாயத்தை உணர்ந்து கொண்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். வேறு நிரந்தர இருப்பிடங்கள் இல்லாமையினாலேயே தாம் இங்கு குடியிருப்பதாக இவர்கள் தெரிவித்தனர். தாங்கள் இங்கிருந்து வேறு இடங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்த சட்டவிரோத குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். தமக்குரிய காணிகளை வழங்கினால் தாங்கள் இங்கிருந்து செல்ல தயார் என்றும் தெரிவித்த இந்த பிரதேசவாசிகள் தங்களுக்குரிய வீடுகளை வழங்கினால் அனைவருக்கும் இங்கிருந்து வெளியேற தயார் எனவும் தெரிவித்தனர். சுதந்திரத்துக்கு பின்னர் முதல் தடவையாக இலங்கையில் பௌதிக வளம் தொடர்பான திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை வெளியிடும் நிகழ்வு எதிர்வரும் 15ஆம் தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெறும் என்று அமைச்சர் விமான் வீரவன்ச தெரிவித்தார். ஜாதிக பௌதிக சலசும் டிபார்ட்மெண்ட் மகின் தேசிய பௌதிகவியல் திட்ட திணைக்களத்தினால் 2030ஆம் ஆண்டு வரைக்கான பௌதிகவியல் தொடர்பான திட்டங்கள் தயாரிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்துக்கு ஜனாதிபதி மற்றும் உரிய அதிகாரிகளின் அனுமதி பெறப்பட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நாட்டில் அமைதி சூழ்நிலை நிலவும் இந்த சந்தர்ப்பத்தில் நமது நாட்டை உரிய திட்டங்களுடன் முன்னேற்றுவதற்கான காலம் மலர்ந்துள்ளது. இந்த திட்டத்தின் பிரகாரம் எதிர்கால திட்டங்களும் நடவடிக்கைகளும் முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. විධිමත් සැලැස්මකට අනුකූලව මේ රටේ ඉදිරි සංවර්ධන සැලසුම් සහ මෙහෙයුම් ඉදිරියට ගෙන යාම අත්‍යවශ්‍ය වෙලා තිබෙනවා. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டார். சூழல் அமைப்பில் இலங்கையை பாதுகாப்பதும் பூகோள ரீதியில் இலங்கைக்குரிய இடத்தை உறுதிப்படுத்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும். அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் இந்த பௌதிகவியல் திட்டம் மிகவும் பக்கபலமாக அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை பௌதிக வளம் தொடர்பான கண்காட்சி ஒன்று எதிர்வரும் 14ஆம் தேதி பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமாக உள்ளது. 2011ஆம் ஆண்டில் உலக அழகியாக வெனிசுலா அழகி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேற்கு லண்டனில் ஏர்ல் கோட்ஸில் நேற்று உலக அழகராணி போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இறுதிப் போட்டிக்கு 121 நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் கலந்து கொண்டனர். வெனிசுலாவின் 20 வயதுடைய இவியன் லூனாசோல் சகோ 2011ஆம் ஆண்டில் உலக அழகியாக முடிசூடிக்கொண்டார். இரண்டாம் இடத்தை பிலிப்பீன்ஸைச் சேர்ந்த இவன் டோலின் பெற்றுக்கொண்டார். 3ஆம் இடத்தை போர்ட்டோரிக்கா நாட்டின் அமண்டா ஃபெரோஸ் பெற்றுக்கொண்டார். உலக அழகராணி போட்டி உலகுக்கு அறிமுகமான போது முதல் தடவையாக லண்டனில் நடைபெற்றது. அதன் பின்னர் இம்முறை உலக அழகராணி போட்டி லண்டனில் மீண்டும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை பாகிஸ்தான் அணி 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. போட்டியின் இறுதி நாளான இன்று மழை காரணமாக தாமதமாக போட்டி ஆரம்பமானது. 2ஆம் இன்னிங்ஸில் இலங்கை அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 181 ஓட்டங்களை பெற்ற வேளையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. இதனை அடுத்து 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி ஆட்டம் நிறைவுக்கு வந்த போது 4 விக்கெட்டுகளை இழந்து 88 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 413 ஓட்டங்களை பெற்ற அதேவேளை பாகிஸ்தான் அணி அதன் முதலாவது இன்னிங்ஸில் 340 ஓட்டங்களை பெற்றது. தொடரின் சிறப்பாட்டக்காரராக குமார் சங்கக்கார தெரிவானார். Get a wicket or two, create a dent in the confidence of the silly point. Wasn't sure about it. As it should be.